ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ குடும்பம் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பிரியாணி, சப்பாத்தி, சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர் இல்லை நெய் சேர்த்துக்கங்க. இதில் தாளிக்க பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, சீரகம், மிளகு, 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இது எண்ணெயில் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. இதுக்கான மசாலாவை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சேர்க்கும்போது நல்ல வாசனை வருங்க. 3 பெரிய வெங்காயம் நறுக்கி 2 பச்சை மிளகாயும் சேர்த்து அதிலையே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இதை மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா சுருளில் வதக்கணுங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்லா சாஃப்டான சிக்கனாக, அதாவது லெக் பீஸு அது மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க. அது மாதிரி பீஸாக நீங்கள் எடுத்திங்கன்னா இது நல்லா ஜூஸியாக சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விட்டுக்கிறேங்க. இதிலையே உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த கறியிலேருந்து வர்ற தண்ணியை வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலாவை எல்லாத்தையும் அந்த ஏற்கனவே இருந்த கறியில் உள்ள தண்ணியில் வச்சு வதக்கிடுங்க. எனக்கு இந்த கறியில் சேர்த்த தண்ணியே வேகிறதுக்கு போதுமானதாக இருந்துச்சுங்க. கறி வெந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர் சேர்த்து 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து அதையும் நல்லா சுருள வதக்கிக்கிறேங்க. இது மாதிரி வதக்கும் போதே ரொம்ப வாசனையாக இருக்குங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா கறி ரெடிங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்லங்க. அப்போ இப்போவே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.